மரியாவும் புனிதர்களும் எப்படி உங்களுக்காக ஜெபிக்க முடியும்? அவர்கள் இறந்தவர்களாயிற்றே. ஒரு சில பிரிவினை சகோதரர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஆனா விவிலியம் என்ன சொல்கிறது? இறந்தவர்கள் உயிர்த்தெழுந்த பிறகு என்ன நடக்கும் என்று இயேசுவிடத்தில் கேட்டபோது இயேசுனுடைய பதில் என்னவா இருந்தது? இனி அவர்கள் சாக முடியாது, அவர்கள் வானதூதரை போல இருப்பார்கள், உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவருமே உயிர் உள்ளவர்களே. கிறிஸ்துவில் இறந்தவர்கள் விண்ணகத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் திருத்தூதர் யோவான் விண்ணகத்தை பற்றிய காட்சியில் சொல்கிறார். அப்பொழுது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியின் முன்பாக வீழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களையும் வைத்திருந்தார்கள். இறை மக்களினுடைய வேண்டுதல்களே அந்த பொற்கிண்ணங்கள். இங்கே ஆட்டுக்குட்டி என்பது இயேசுவை குறிக்கிறது, 4 உயிர்கள் வானதூதர்களை குறிக்கிறது, 24 மூப்பர்கள் என்பது புனிதர்களை குறிக்கிறது. லூக்கா நற்செய்தியில் இயேசுவிற்கு முன்பாகவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பூமியை விட்டு சென்ற எலியாவும் மோசேயும் தாபோர் மலையில் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவரது இறப்பையும் உயிர்ப்பையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இவையெல்லாம் எதை சொல்கிறது? கிறிஸ்துவில் இறந்தவர்கள் அவரோடு உயிரோடு இருக்கிறார்கள். உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார்கள். உலக மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். பலவீனமான பிற மனிதர்களிடத்திலே ஜெப உதவி கேட்கும் பொழுது விண்ணகத்திலே கடவுளோடு இருக்கின்ற புனிதர்களிடத்திலும் அன்னை மரியாவிடத்திலும் ஜெப உதவி கேட்பது எப்படி தவறாகும்? அவர்கள் இறந்தவர்கள் அல்ல, இயேசுவில் உயிர்த்தவர்கள். அவர்கள் நம்மோடு ஜெபிக்கிறார்கள், நமக்காகவும் ஜெபிக்கிறார்கள்.